வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்டுகளையும் தகவல்களையும் செய்திகளையும் அறிவிப்புகளையும் அரசு தரப்பில் வெளியின்ற உத்தரவுகளையும் தேர்வுக்கான புதிய அட்டவணைகளையும் அதேபோல் அட்டவணையில் மாற்றங்கள் மதிப்பெண்கள் மாற்றம் சர்டிஃபிகேட் பெறுவதில் மாற்றம் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு வழங்கப்படுவது எவ்வாறு இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் செய்ய முடியும் என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு அதில் யாரெல்லாம் இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற டெட் சிறப்பு தேர்வு யாரெல்லாம் எழுதுவதற்கு தகுதியுடையவர்கள் என்பது பற்றிய முழு தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அதாவது டிஎன்டிஇடி 2026 பிப்ரவரி 28 இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கிய அப்டேட்டுகளை தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட்டுகள் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு. இன்றைய தினம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குவாலிஃபைட் சர்டிஃபிகேட். அதாவது இன்றைய தினம் நீங்கள் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார் இந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா தற்போது பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு அரசாணையும் அதற்கான ஒரு மதிப்பெண்கள் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் 60 மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டது. அந்த 60 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்ட மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அனைவர்களுக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும் என்றும் அது மட்டுமின்றி 2026ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதியில் பார்த்தீங்களா அவர்களுக்கும் இந்த மதிப்பெண் குறைக்கப்பட்டது பொருந்தும். இதற்கிடையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. குவாலிஃபைட் ஆகாதவங்களுக்கு நான் குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த குவாலிஃபைட் ஆனவங்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர்களுக்கு குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வழங்கப்பட வேண்டும் இல்லைங்களா? அதனால் அந்த 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியக்கூடியவர்களுக்கு தற்போது மதிப்பெண்கள் 60ஆக குறைக்கப்பட்டிருக்குங்க. அந்த 60ஆக குறைக்கப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை இன்று முதல் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிஆர்பியோடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை இன்று முதல்ல டவுன்லோட் செய்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா டுடே அது இன்று முதல் நீங்கள் உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிங்க. அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் டைம் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஹார்ட் காப்பியாக எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 60 பாஸ் மார்க் சர்டிஃபிகேட்ன்றது பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் அந்த மாற்றுத்திறனாளிகள் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த டவுன்லோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வழக்கம் போல் முன்னாடி டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய யூசர் நேமு அதாவது உங்களுடைய ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் கிடச்சிடும். முன்பு பார்த்திங்கன்னா நீங்கள் மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்க. அந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றப்ப முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் குவாலிஃபைடாக இருந்திருக்கும். ஆனால் தற்போது அந்த 60 மதிப்பெண்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேர்ச்சி அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த மதிப்பெண் பாஸ் மார்க் அதை குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த தினம் நீங்கள் தேர்வு முடிவை தெரிந்து கொள்ள முடியும். தேர்வு முடிவுகள் மட்டும் இல்லை, அதற்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா லைஃப் டைம் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 60 மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் குறைக்கப்பட்டிருக்கு. தற்போது பார்த்திங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கான சிறப்பு டேட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு தேர்வு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்று அனைவருக்கும் இந்த டெட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என பார்த்திங்கன்னா பலதரப்பினர் ஊடகங்களில் செய்திகள் பரவிட்டு தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தேர்வு என்பதற்காக ஆசிரியர்கள் தரப்பில் ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அனைவருக்கும் அதாவது எந்த ஒரு பாகுபாடும் எல்லா கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க் அப்படின்றத அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை மட்டுமின்றி இதுக்கு முன்னாடி 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் குறிப்பிட்ட சிலருக்கு 2-3 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் ஃபெயிலாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் இந்த மதிப்பெண்கள் குறைக்கும் பட்சத்தில் எங்களுக்கான மதிப்பெண்களை தேர்ச்சி விகிதத்தை நாங்கள் அதிகரிச்சுக்குவோம். அதனால் எங்களுக்கும் இந்த 60 மதிப்பெண்கள்ன்றது காமனாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர்கள் தரப்பில் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் 40% எடுத்துருக்கணும். அதேபோல் 60 மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு தேர்ச்சி அப்படின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆசிரியர்கள் தரப்பிலும் அதேபோல் தேர்வு எழுதியவர்கள் தரப்பிலும் தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று அனைவரதும் ஒரு கோரிக்கையாக இருக்குது. அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி வீதம் அதிகரிக்கக்கூடும் என்பதற்காக 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க்காக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் பார்த்திங்கன்னா
பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் வந்து தங்களுக்கான கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வுக்கான மதிப்பெண்கள் அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடில்லாமல் 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டிய கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நியூ குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷன் வந்து அதாவது உங்களுக்கான அந்த 60 மதிப்பெண்கள் அப்படினால அந்த கரெக்ஷனை செய்யப்பட்டு அதற்கான நியூ குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்டை நீங்கள் இன்று முதல் வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோல் உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் அதேபோல் அப்டேட் பண்ணக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் டிஆர்பியோட வெப்சைட் அதாவது trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக டிஆர்பி சம்பந்தமாக தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அனைத்து வகையான அப்டேட்டுகளையும் தேர்வு நடைபெறக்கூடிய தேதிகள், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட்டு, எண்டு டேட்டு, அதே மாதிரி ரிசல்ட் வரக்கூடிய தேதிகள், அதேபோல் அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதேனும் அந்த மதிப்பெண்கள் குவாலிஃபைட் ஆனவர்களுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, தேர்ச்சி பெறாதவர்களுக்கு யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி எழுதக்கூடிய தேதிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியிட்டுருவாங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் பார்வையிட்டுட்டே இருங்க. அதேபோல் வந்து அந்த டிஆர்பியில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் ஹெல்ப்லைன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கால் பண்ணி அதனுடைய சந்தேகங்களை நீங்களே நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அதனால் வந்து இன்று முதல்ல வந்து நீங்கள் அந்த 60 மதிப்பெண்கள் தேர்ச்சி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த 60 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றவங்க உங்களுக்கான குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.